ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். நாம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 16வது பாசுரம், நாயகனாய் நின்ற நந்தகோபருடைய கோயில் காப்பானே என்று தொடங்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்தின் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பாருங்க. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் 6வது பாசுரத்துல இருந்து 15வது பாசுரம் வரையும் உறங்கி கொண்டிருந்த தோழிகளை எல்லாம் எழுப்புனாங்க. இப்போ கண்ணனை எழுப்புவதற்காக கண்ணன் இருக்கக்கூடிய நந்தகோபருடைய இல்லத்துக்கு வந்திருக்கிறாங்க. முதல்ல நந்தகோபருடைய இல்ல வாயில் காப்பாளனா இருக்கக்கூடிய காவலரை முதல்ல எழுப்பிட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நந்தகோபரையும் யசோதா தேவியையும் பலதேவரையும் எழுப்பி நப்பின்னை மூலியமாக கண்ணனை எழுப்புகிறார்கள். இப்போ நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா முதல்ல கொடிமரத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா கருடாழ்வாரை வணங்கிட்டு ஆழ்வார்களை வணங்கிட்டு அப்புறம் தாயார் சன்னதிக்கு போய் தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் துவார பாலகரா இருக்கக்கூடிய ஜெய விஜயர்களையும் வணங்கிட்டு அவங்களுடைய அனுமதியை வாங்கிட்டு உள்ள பெருமாளை நம்ம வணங்குவோம் இல்லையா? அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியாரும் முதல்ல நந்தகோபருடைய கோயில் காப்பாளனா இருக்கக்கூடிய காவலரை முதல்ல எழுப்புறாங்க. ஏன்னா கண்ணன் இருக்கக்கூடிய இடம், அதனால அதை கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார். இந்த பாசுரத்தின் விளக்கங்களை நாம சிந்திப்போம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ முக்கு அரை பறை, மாயன் மணிவண்ணன் நென்னாலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவார், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். நாயகனாய் நின்ற நந்தகோபருடைய கோயில் காப்பானே, நாயகனாய் நின்ற அதாவது ஆயர் குலத்துக்கே தலைவனாக ஆயர்பாடிக்கே நாயகனாக தலைவனாக இருக்கக்கூடிய நந்தகோபருடைய இல்லத்தை பாதுகாக்கக்கூடிய காவலரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நந்தகோபருடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, கொடிகளால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தோரணங்களை உடைய வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மணிகளால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கதவை கொஞ்சம் திறங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. எதுக்காக வந்திருக்கோம், எந்த காரணத்துக்காக வந்திருக்கோம், எதுக்காக கதவை திறக்க சொல்றோம் அப்படின்ற காரணத்தை சொல்லணும்ல, அத அடுத்த வரியில ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. ஆயர் சிறுமியரோ முக்கு அரை பறை, மாயன் மணிவண்ணன் நென்னாலே வாய் நேர்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்கள்லாம் ஆயர் குலத்து சிறுமியர்கள், நாங்கள்லாம் பாவை நோன்பு இருக்க போறோம். அதற்கு அறைகின்ற பறை, ஒளி எழுப்பக்கூடிய பறை வேணும். அத தரேன்னு சொல்லி மாய நீலிகள் எல்லாம் செய்யக்கூடியவன் மணிவண்ணன். மணி எவ்வளவு பிரகாசமா இருக்கும் அது மாதிரி பிரகாசமா இருக்கக்கூடியவன் மணிவண்ணன் நென்னாலே வாய் நேர்ந்தான். நின்னலே அப்படின்னா நேத்துக்கே எங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க நாளைக்கு வாங்க வந்து என்கிட்ட பறை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நேத்திக்கே கண்ணன் வந்து எங்ககிட்ட சொன்னார். அதனாலதான் பறை வாங்கிட்டு போலான்றதுக்காக நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தூயோமாய் வந்தோம், நாங்க வந்து தூய்மையான எண்ணத்தோடு வந்திருக்கிறோம். நல்ல மனசுல எந்தவித அழுக்கும் இல்லாமல் தூய்மையான எண்ணத்தோடு வந்திருக்கிறோம். துயில் எல்லாம் பாடுவான், அவன் துயில் எழுந்த உடனே அவனுக்காக திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக நாங்க வந்திருக்கிறோம். துயில் எல்லாம் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க வந்து கண்ணன் சொல்லிதான் வந்திருக்கிறோம், ஆயர் குலத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஆயர் குலத்து சிறுமிகள் நாங்கள். கண்ணன் வந்து நேத்தே எங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்திருக்கிறார், பறை தரைன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா பாவை நோன்பு இருக்கிறதுக்காக ஒலி எழுப்பக்கூடிய பறை வேணும், அதனால பறை தரைன்னு சொல்லி கண்ணன் வந்து நேத்தே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பறை வாங்கிட்டு போலான்றதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். தூய்மையான எண்ணத்தோடு நாங்க வந்திருக்கிறோம். அவன் துயில் எழுந்த உடனே திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாடுவதற்காக வந்திருக்கிறோம். அதனால கதவை கொஞ்சம் திறந்து விடுங்க, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே. முடியாதுன்னு சொல்லி மறுத்து பேசிடாதீங்க, முதல்லயே முடியாது அதெல்லாம் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து பேசிடாதீங்க, கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறாங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். தொடர்ந்து இது போன்று திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.